அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கரெக்ட் பேர் வந்து கேட்டிருக்காங்க. ரீசெண்டா கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து நிறைய நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஜிஷ்ணு தேவ் வர்மா எங்கன்னா மகாராஷ்டிராவோட கவர்னரா வந்திருக்காங்க. சிவ் பிரதாப் சுக்லா வந்து தெலுங்கானாவோட கவர்னரா வந்திருக்காங்க. கவிந்தர் குப்தா வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்னரா வந்திருக்காங்க. சையத் அட்டா ஹஸ்னைன் அப்படிங்கிறவங்க பீகாரோட கவர்னரா வந்திருக்காங்க. நாலுமே கரெக்ட் தான். 1, 2, 3, 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஆர்.என். ரவி தமிழ்நாடோட கவர்னரா இருந்தவங்க இப்ப வெஸ்ட் பெங்கால் கவர்னரா வந்திருக்காங்க. நந்த் கிஷோர் யாதவ் நாகாலாண்டோட கவர்னரா வந்திருக்காங்க. தரஞ்சித் சிங் சந்து டெல்லியோட கவர்னரா வந்திருக்காங்க. வினய் குமார் சக்சேனா லடாக்கோட கவர்னரா வந்திருக்காங்க. ஸோ நாலுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ப்ரொபோஸ்ட் டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே ஃபார் ரீவேம்ப்ட் உதான் ஸ்கீம்? உதய் தேஸ் அப்னா நாக்ரிக் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 2026 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அரௌண்ட் 120 அடிஷனல் டெஸ்டினேஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. ரீஜனல் ஃபிளைட் கனெக்டிவிட்டி ஸ்கீம் தான். ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் அவுட்லே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, who has recently taken over as chairman and managing director of GAIL கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆன் மார்ச் 1, 2026 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்திருக்காங்கன்னா தீபக் குப்தா வந்து வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, த பார்லிமெண்ட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் நோன் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ்ரேலோட பார்லிமெண்ட் பேர் நெசட் மெடல் அப்படிங்கறத நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.